viewers, welcome to our SK14 channel. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா பார்த்துட்டு வர மக்கள் கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணி அதிகமாக தந்துருக்காங்க படம். செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். கதையை விட அவங்க ரொம்ப எங்கேஜிங்காக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு எதையுமே நம்ம அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்காத மாதிரி ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, பிஜிஎம், அப்புறம் விஜய் சேதுபதி ஆக்டிங், இந்த மூணுமே செம்மையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து சரி எண்டிங் வரைக்குமே செம்மையாக இருக்குது. படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ்லாம் இருக்குது. மகாராஜா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஒரு மூவி. எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கணும். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் உள்ள ஒரு படம். எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவை விட்டு மலையாள சினிமாவை கொண்டாடுறாங்க, தெலுங்கு சினிமாவை கொண்டாடுறாங்க. இப்போ இந்த மகாராஜா வந்து நம்ம கொண்டாடணும். தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்கள் வருது, அதை கொண்டாட மறந்துடுறோம். ஸோ ஃபேமிலியாக வந்து பாருங்கள், படத்தை பாருங்கள், ஒர்த்து தான். விஜய் சேதுபதி செம்மையாக பண்ணியிருக்காப்புல. நட்டி நடராஜன் ஆக்டிங்கில் வேறு லெவலில் பிச்சு உதறி இருக்காரு. 2 தனிப்பட அமைச்சர் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. அனுராக் கஷ்யப்னு நல்லா பண்ணியிருக்காப்புல. வர வர வந்து காமெடி ஆக்டர்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் நடிக்கிறாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது, ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. படம் வந்து ஒர்த்து தான் ப்ரோ. படம் வந்து மகாராஜா இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி மகாராஜா. பயங்கரமாக இருந்துச்சு படம். ஃபேமிலியாக நான் எங்கள் அண்ணா அம்மா எல்லாரும் தான் வந்து பார்த்தோம். எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 5 கொடுக்கும். படம் செமையானதுன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செகண்ட் ஆஃப் தரமாக இருந்தது படத்தில். இந்த வருஷம் வந்ததுலேயே செகண்ட் ஆஃப் எந்த படத்துலையும் போர் அடிச்சது. ஆனால் இது செம்மையானது படம். கிளைமேக்ஸில் செம்ம ட்விஸ்ட்டு. கிளைமேக்ஸ் ரொம்ப ஃபுல்லாக ட்விஸ்ட் தான் வருது படத்துலையே. கண்டிப்பாக பார்க்கலாம். டைரக்டர் கங்க்ராச்சுலேஷன். எந்த இடத்துலையுமே லேக் இல்லை, எந்த இடத்துலையுமே ஐயோ அப்படின்ற மாதிரி இல்லை, கடுப்பாக இல்லை. எல்லாமே பக்காவாக கனெக்டிவிட்டியோட சூப்பராக வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு அன்பான ஒரு லவபிள் ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்டையர் போலீஸ் ஸ்டேஷன் நட்டி சார் டீம் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் திருடர்கள்லாம் வர 3 பேர், அந்த வில்லன் போர்ஷனில் இருக்கிற 3 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் யாருமே ஆக்டிங் வைஸில் குறைய சொல்ல முடியாது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பிஜிஎம், மியூசிக், பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் வந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். நிறைய பேருக்கு வரும், ஃபேமிலியாக பார்த்தாக்கெல்லாம் கண்டிப்பாக வரும். இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது யாருக்குமே அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி இது கற்பனைக்கு வேணால் இருக்கலாம், நிஜத்தில் நடந்துடக்கூடாது இந்த மாதிரி. டிஃப்ரெண்ட்டுங்கிறது அவரோட கதையோட செலெக்ஷனே நான் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா எப்பயுமே 50th படம் எல்லாருமே நம்ம மற்றவங்களையாவது சொல்ல முடியாது, மாசு கீசுன்னு என்னென்னோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோன்னு. பட் இந்த கதை வந்து அவர் எடுத்திருக்கிற கதை வந்து அதுக்கான கேரக்டரைசேஷன்லேருந்து எல்லா அந்த க்ரூவும், அந்த படத்தில் வந்த க்ரூ எல்லாருமே கரெக்டான ஒருத்தான அவங்கலேருந்து சிங்கம்புலிலேருந்து எல்லாரையுமே நட்டிலேருந்து அவங்க எடுத்திருக்கிற அந்த க்ரூ வந்து நல்லா இருந்தது. ஷோலாம் எனக்கு அதெல்லாம் அந்த வயசை அந்த யூத்தில் இருக்கும்போது பார்த்த ஒரு டைமு. ஆனால் இன்றைக்கி எல்லா நடிகருக்கும் ஒரு 25வது படம், 50வது படம், 75வது படம், 100வது படம் எப்படி இருக்கணும், ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அது மாதிரி வந்து எனக்கு இந்த மகாராஜா ஒரு முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன். அதில் வந்து விஜய் சேதுபதி ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாக பார்க்குறேன். ஒரு நடிப்பு ராட்சச, ஒரு நடிப்பு அரக்கன் விஜய் சேதுபதியை உள்ளே பார்த்துட்டு நான் வெளியில் வரேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது, எதனால ரிப்பீட்டான வார்த்தைகள் வரும். லட்சுமி லட்சுமி லட்சுமி, அந்த குப்பத்தொட்டி போலீஸ் ஸ்டேஷனில் வர்றவன் போகிறவனா கூப்பிட்டு அடிப்பான். ஏன் அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு ஹீரோ நினச்சிருந்தாருன்னா 50வது படம் மாசா இருக்கணும், ஓப்பனிங் சாங் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 ஃபைட்டு, செகண்ட் ஹாஃப்ல 2 ஃபைட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த மரபெல்லாம் உடைச்சு இந்த கதைக்கு என்ன தேவைப்படுது, இந்த கதைக்குள்ள நான் எப்படி இருக்கணுன்றதை ரொம்ப நேர்த்தியாக வடிவமைச்சிருக்கிறாரு இயக்குனர் நித்திலன். அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி விஜய் சேதுபதி ஒண்டர்ஃபுல் ஆக்டிங். அதே மாதிரி பாய்ஸ் மணிகண்டன், சிங்கம்புலியை சொல்லணும். காமெடி ஆர்டிஸ்டா பார்த்த சிங்கம்புலி கிளைமேக்ஸ்ல 20 நிமிஷத்துல தீப்பிடிக்க விட்டுருப்பாரு. அதை நீங்க படமா பாருங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதியோட பொண்ணா நடிச்ச பாப்பா ரொம்ப அற்புதமா, ரொம்ப நேர்த்தியா, வலிக்கிற மாதிரி இருக்கு. அந்த வசனங்களை கேட்கும் பொழுதுலாம் அதை நீங்க படம் பார்த்து நீங்க உணருங்க. நான் இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, ஒரு தகப்பனா, ஒரு சினிமாக்காரனா இல்லாம ஒரு ரசிகனையும் தாண்டி ஒரு தகப்பனா, ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய பத்த அப்பா அம்மாவும் அவசியம் வந்து படத்தை பாருங்க. எந்த ஒரு பொன் குழந்தைக்கும் தகப்பன் மூலம் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த பெற்ற மகளும் அவங்க அவ்வளோ அழகா மன்னிப்பு கொடுக்குறா. அதுதான் அந்த கிளைமாக்ஸ். ஒரு மிகப்பெரிய அறமான ஒரு படம், ஒரு ஆகச்சிறந்த படைப்பு மகாராஜா. அவசியம் நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க. ஹீரோயின் இந்த கதைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படி ஒரு சப்ஜெக்ட்லாம் ஹீரோயின் சப்ஜெக்டே கிடையாது. இது வந்து ஒரு மகாராஜாவா இருக்கிற
விஜய் சேதுபதி சாரோட ஒரு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு கதை. ப்ரோ அவர் 50th ஃபிலிம் இதை சூஸ் பண்ணது கொஞ்சம் சூப்பரான விஷயம் ப்ரோ. ஏன்னா அவர் நன்ச்சா மாஸ் ஃபிலிமாக எடுத்திருக்கலாம், பட் அவர் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கு அவரை பாராட்டலாம். அண்டு இந்த ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு அட்டெம்ப்ட் தான் இது. நல்ல ஒரு கமர்ஷியல் ஹிட் கூட ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மகாராஜா. ஆக்சுவலாக அவரோட 50வது படம் இது ஒரு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சும்மா ஜாலியாக ஆரம்பித்தாங்க, பட் இன்டர்மிஷனில் ஒரு ட்விஸ்டோட கேள்வியோடு முடிஞ்சு செகண்ட் ஆஃப் கோர் பிளாட்குள்ளே போன விதம், அதுக்கப்புறம் அது என்ன நடந்ததுன்றதை அவர் லாஸ்ட்டாக சொல்லும் போது அது கொண்டு போன விதம் பயங்கரமாக இருந்தது. ஆக்டிங் வைஸுமே எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி அண்ணனுக்கு ஒரு 50வது படம் ஒரு செம படமாக இருக்குது. டேரக்டர் வந்து 2வது படம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஹலோ வீவர்ஸ், மக்கள் கருத்துக்களை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி அடுத்த படத்தோட கருத்துக்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம SK14 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொம்மி.